Hello parents, welcome back to Sushant Sahan as well. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா UKG Max annual examக்கான ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இயர் 2025 to 26 கானது. இந்த ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ஸை நீங்கள் வீட்டில் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ நம்ம பார்க்க போகிறது UKG Max ஆனுவல் எக்ஸாம் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ஸுக்கு ரிவிஷன் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் த கரெக்ட் நம்பர். ஸோ நம்பர் நேம்ஸ் கொடுத்து நம்பர்ஸை சர்க்கிள் பண்ணுறதுக்கு ஆர்எல்ஸ் நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கான நம்பர் நேமை சர்க்கிள் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ அதாவது கிட்ஸுக்கு யூகேஜியில் நம்ம 1 to 50 வரைக்கும் நம்பர் நேம்ஸை நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இந்த கொஷின் பாருங்கள் விச் கேரிஸ் 4 மார்க். ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு NINE அப்படின்னா 9. ஸோ 9 அப்படின்னா கிட்ஸு இங்கே 9 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து சர்க்கிள் பண்ணணும். ஸோ 9, 12 அப்போ 12 சர்க்கிள் பண்ணணும். 20னா they have to circle 20. ஸோ நம்பர் நேம்ஸ் கொடுத்து அதுக்கான நம்பர் சர்க்கிள் பண்ண சொல்லியிருந்தாலும் சரி இல்லை நம்பர் கொடுத்து அதுக்கான நம்பர் நேம் சர்க்கிள் ஆர் நம்பர் நேம் ரைட் பண்ணவும் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ கொஷின் நம்பர் 2 பாருங்கள் 1 sentence. ஸோ இந்த கொஷின் கேரிஸ் 4 மார்க். ஸோ இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, இதில் டென்ஸ் எங்கேயும் ஒன்ஸ் எங்கேயும் எடுத்து எழுதணும். ஸோ கிட்ஸுக்கு நம்ம டென்ஸ்னா என்ன ஒன்ஸ்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இப்போ உங்க 57. ஸோ 57 அப்படிங்கிறதுல எது ஒன்ஸு, இந்த 7 வந்து ஒன்ஸ் பிளேஸு, இந்த ஒன்ஸுக்கு நெக்ஸ்ட் இருக்குது டென்ஸ் பிளேஸு. ஸோ அப்போது இந்த இடத்துல இப்போ டென்ஸ் என்னது, இந்த இடத்துல 5, ஒன்ஸ் அப்படிங்கிறது 7. ஸோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் ஒன்ஸு, அதுக்கு அடுத்தது டென்ஸு. ஸோ இதை நம்ம கிட்ஸுக்கு ஒன்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இப்போ இதில் ஒன்ஸ் என்னது 3 அண்ட் இதில் டென்ஸ் வந்து 4. ஸோ இந்த மாதிரி கிட்ஸு பிளேஸ் வேல்யூ நம்பரோட பிளேஸ் வேல்யூ எடுத்து எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும் வீட்டில். நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் கொஷின் வாட் கம்ஸ் பிட்வீன். ஸோ இந்த கொஷின் கேரிஸ் 3 மார்க். ஸோ நம்பர் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த நம்பருக்கு பிட்வீனா ஆர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 13 and 15 இருக்குது. இன் பிட்வீனில் என்ன வரும் 14. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 21, 23. ஸோ 21க்கும் 23க்கும் நடுவில் இன் பிட்வீனில் என்ன வரும் 22. ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்கள் சப்ராக்ஷன் இருக்குது. இங்கே 7 - 2 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் சப்ராக்ஷன் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கேரி 6 மார்க். ஸோ இப்போது 7 - 2 இது எப்படி கிட்ஸுக்கு நம்ம 7 - 2 எவ்வளோ அப்படின்னு கிட்ஸுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறது. ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து செகண்ட் இந்த நம்பரை டேக் அவே பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வெறும் இந்த மாதிரி மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்மளே கிட்ஸை வந்துட்டு இப்போ 7 அப்படின்னா 7 டாட் ஆர் 7 ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரா பண்ண சொல்லிட்டு அதில் இந்த செகண்ட் இருக்க நம்பரை டேக் அவே கேன்சல் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே 7 - 2 அப்படின்னு கொடுத்துருக்கா. இங்கே 1 2 3 4 5 6 7 ரெட் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த டிஜிட்டை நம்பர் ஆஃப் இது போட்டுருணும். செகண்ட் டிஜிட் இஸ் ஃபார் டேக் அவே அப்படின்னு கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்டை டேக் அவே பண்ணணும். ஸோ 1 2. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு கிட்ஸை கவுண்ட் பண்ணி இங்கே ரைட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ அப்போ 7 - 2 என்னது 5. இப்போ செகண்ட் இங்கே பாருங்கள் 5 - 3. இங்கே எத்தனை எல்லோ கலர் சர்க்கிள் இருக்குது 3 4 5. ஸோ 5ல் எவ்வளோ டேக் அவே பண்ணணுமா 3. ஸோ அப்போ கிட்ட என்ன பண்ணணும் 1 2 3. ஸோ இந்த மாதிரி கிட்ஸை நம்ம 3 சர்க்கிளில் கட் பண்ண சொல்லிட்டு ரிமைனிங் இருக்கிறத எவ்வளோ இருக்குது 1 2 இதை கவுண்ட் பண்ணி இங்கே ரைட் பண்ண சொல்லணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 4 - 1. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கொஷினில் இந்த பிக்சரே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கிட்டுக்கு நம்ம எப்படி போடுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ இங்கே 4 அப்படின்னா 4 ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி 4 ஒன்ஸ் ட்ரா பண்ண சொல்லிட்டு இங்கே செகண்ட் இருக்க நம்பர் என்னது டேக் அவே. ஸோ இந்த டேக் அவேவை கட் பண்ண சொல்லணும். கட் பண்ண சொல்லிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது 3 ஸ்டிக்ஸ் இருக்கப்போ இங்கே 3 அப்படின்னு ரைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு நம்ம சப்ராக்ஷன் சொல்லி கொடுக்கணும், ப்ராக்டிஸ் கொடுக்கணும். கொஷின் நம்பர் 5 பாருங்கள் ஃபைண்ட் அவுட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த கொஷின் 4 மார்க். ஸோ யூகேஜியில் கிட்ஸுக்கு கொஷினில் ஸ்மாலஸ்ட் நம்பரும் ஃபைண்ட் பண்ண சொல்லலாம் ஆர்எல்ஸ் கிரேட்டஸ்ட் நம்பரும் ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ கிட்ஸுக்கு நம்ம ஸ்மாலஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ரெண்டுக்குமே நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் அப்படின்னா இது ஸ்மாலஸ்ட்னா கிட்ஸ்க்கு நம்ம இருக்கிறதுல சின்ன டிஜிட் எது சின்ன நம்பர் எதுவோ அதுதான் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் 15 11 17 10. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட்டு 10. அப்போது 10 சர்க்கிள் பண்ணணும். 2 22 33 44. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட்டு இந்த 2. ஸோ அப்போ 2வை சர்க்கிள் பண்ணணும். ஸோ அதுவே இப்போ கிரேட்டஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷினில் இப்போ கிரேட்டஸ்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னா 28 32 26 29. இதில் எது கிரேட்டஸ்ட்டு 32. அப்போ 32வை சர்க்கிள் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்க, ரைட் த நியூமரல்ஸ். இந்த கொஷின் கேரிஸ் 4 மார்க். இப்போ இங்க என்ன நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க, 32. 32 அப்படின்னா இங்க கிட்ஸ் 32 அப்படின்னு நியூமரல்ஸ் நம்பரை ரைட் பண்ணணும். 11 11. ஸோ இது 6 6. ஸோ 1 to 50 வரைக்கும் நம்பர் நேம்ஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஷினை கிட்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ யூகேஜியில் கண்டிப்பாக கிட்ஸ் வந்துட்டு ஆனுவல் எக்ஸாமுக்கு 1 to 50 வரைக்கும் நம்பர் நேம்ஸ் லேர்ன் பண்ணியிருந்திருக்கணும். 7th கொஷின் பாருங்க, அடிஷன். ஸோ இந்த கொஷின்ஸ் கேரிஸ் 5 மார்க். ஸோ இங்கே இது பிக்சர் அடிஷன். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ பிக்சர் இருக்குது அப்படின்னு கிட்ஸ் இங்கே எடுத்து எழுதிட்டு நம்பர் ஆஃப் எவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி இங்கே ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 2. இங்கே ஒரு 2. ஸோ 2 + 2 என்னது, 1 2 3 4. அப்போ இங்கே 2 + 2 என்னன்னு எழுதணும், 4. ஸோ பிக்சர் கவுண்ட் பண்ணி பிக்சர் அடிஷன் இது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 1 லீஃப், இங்கே 1 லீஃப். ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 1 + 1. ஸோ 1 2. அப்போ இங்கே 2 அப்படின்னு கிட்ஸ் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே எத்தனை ட்ரையாங்கிள், 1 2 3. இங்கே 1 2 3. ஸோ 3 + 3 என்ன, 3 + 3ன்னு கிட்ஸுக்கு இப்போ மைண்ட் கால்குலேஷன் பண்ண தெரியாது. அதுக்காக என்ன பண்ணணும், கிட்ஸ் மேலே இருக்க பிக்சரை கவுண்ட் பண்ணணும். அவங்க 1 2 3 4 5 6ன்னு கவுண்ட் பண்ணி எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு வீட்டில் கிட்ஸை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.